யாராலலாம் தோள்பட்டை இதை மாதிரி தொட முடியலையோ, தென் கையை தூக்கும் போது ஃபுல் ரேஞ்ச் வரலையோ, அவங்கெல்லாம் இந்த எக்ஸசைஸை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஒரு ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட எல்போவை மட்டும் மடக்காமல் கையை மேலே தூக்கி தூக்கி இறக்கணும். இதில் வர எல்லா எக்ஸசைஸையுமே 60 கவுண்ட் பண்ணுங்கள். 20 20 20ன்ட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்கள் 60 கவுண்ட் பண்ண தான் வரும். ஊசி போட்டால் சரியாயிடும், இல்லை டேப்லெட் போட்டால் சரியாயிடும்னா இது சரியாகாது. உங்கள் தோள்பட்டையில் வர கேப்சூலில் இருந்து மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதான் அதெல்லாம் லூஸ் ஆகி உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இதில் இருக்க எக்ஸசைஸை ஒரு 2 வாரம் 3 வாரம் நீங்கள் தொடர்ந்து பண்ணதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஷோல்டர் மூமெண்ட் வரும். உங்களுடைய 2 கையுமே அந்த செவுத்தில் போய் தொடுற மாதிரி பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. உங்கள் அஃபெக்டான கையோட எல்போ மடங்காமல் அப்படியே காது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுங்கள். ஃபுல் ரேஞ்ச் வரல அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. எவ்வளோ வருதோ நீங்கள் அதை பண்ண தான் டே பை டே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் கிடைக்கும். எந்த கை அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த கையை கீழே வச்சு நல்லா இருக்க கையால் இழுங்க. சில பேர்னால பண்ணவே முடியாது, பட் டெய்லி ட்ரை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூமெண்ட்லாம் வரும். இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் திருவெற்றியூர் ஃபாலோ பண்ணிக்கோங்க.